கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல கேத்து சூரியனோட இணைந்து இருக்கிறது. சூரியன் கேத்து 2ஆம் இடத்துல இருக்கிறது. தனாதிபதி தனஸ்தானத்துல வலிமையான நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் ராகு கேத்து பிடியில் இருக்கிறதுனால நினைச்ச காரியங்களில் கொஞ்சம் சற்று தாமதம் ஏற்படுமே ஒழிய அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல் ரீதியா அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கேத்து அந்த இடத்துல இருக்கிறதுனால சம்பந்தமில்லாத விரயங்கள், வலுச்சுமைகள் அதிகமாக கொடுக்கிறது என்பது எதிர்பாராத தனயோகம் என்பது நிச்சயமா தேடி வந்தாலும் பல அலைச்சல்களை கொடுக்கறதுக்கு உண்டாகின வழி இருக்கிறது. அதே போல புதாதித்ய யோகம் வர்றதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வாய்ப்புகள், கடந்த காலங்களில் எதிர்பாராத அரசு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அல்லது வாரிசு வேலைகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல செப்டம்பர் மாதத்துல எதிர்பாராத தனயோகம் என்பது நிச்சயமா கிடைக்கும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு 10ஆம் தேதி மாறப்போகிறாரு. 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்ப்பதனால்தான் மிக சிறந்த ராஜயோகம் தொழிலில் காணப்படும்.